புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை: உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இங்கு இயேசு குற்றவாளிக்கு சட்டபூர்வமான ஆலோசனை வழங்குகின்றாரா என்றால் இல்லை என்பதை விடையாகும். இயேசு இங்கே தம்மை ஓர் உண்மையான நேர்மையான நீதிபதி என்கின்றார். அத்தோடு யாரையும் எவரையும் எதிரி என்று பார்க்கின்றோமோ அவருக்கு இரக்கம் காட்டும்படியும் கூறுகின்றார். மற்றவர்களை மன்னிப்பது அவசியமானது. ஆனால் அது மட்டும் போதாது. மன்னிப்பதன் இறுதி நோக்கம் ஒப்புரவு ஆகுவதே. மன்னிப்பு இறுதியானது அல்ல. அதையும் கடந்து சென்று ஒருவர் தமக்குள் உடன்பாடு கண்டு கொள்ள வேண்டும். மேலே கூறப்பட்ட இறைவார்த்தையில் இயேசு உடன்பாடு கண்டு கொள்ளும்படி அறிவுறுத்துகின்றார். உடன்பாடு என்பது ஒருவரோடு ஒப்புரவாகுவதாகும். RSV என்ற ஆங்கில விவிலியத்திலே குற்றம் சுமத்தியவரை விரைவிலே நண்பராக்குங்கள் என்கிறது. அதாவது உன்மீது குற்றம் சுமத்தியவரை நண்பராக்கிக் கொள்ள உழையுங்கள் என்பதே. அவர் சுமத்திய குற்றம் பொய்யானது ஆகும். அந்நிலையிலே அவரை நண்பராக்கும்படி இயேசு அறிவுறுத்துகின்றார். இது மன்னிப்பை கடந்து செல்ல வேண்டும். நண்பராக்குவது என்பது உன்மீது பொய்க்குற்றம் சுமத்தியவரை மன்னித்து அவருடன் மீண்டும் நல்லுறவை ஏற்படுத்த உன்னாலான அனைத்தையும் செய்ய முன்வர வேண்டும். இங்கு இரு தரப்பினரும் தமக்கிடையே உள்ள பகைமையை புறந்தள்ளிவிட்டு ஒன்று சேர்ந்து உழைக்க முன்வர வேண்டும். இரு தரப்பினரும் அன்பினால் உந்தப்பட்டு உழைக்க வேண்டும் என்றாலும் நீர் கூடுதலான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த உறவை மீண்டும் ஏற்படுத்தி கொள்ள உழைக்க வேண்டும். இதற்கு மிகுந்த தாழ்ச்சி வேண்டும். சிறப்பாக அவர் பொய்க்குற்றம் சுமத்தி உம்மை புண்படுத்திய நிலையில் அவர்கள் எதுவித மனவர்த்தமோ மன்னிப்போ தெரிவிக்காத நிலையிலும் நாமே ஒப்புரவு முயற்சிகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும். அதற்காக கடினமாக உழைக்க நிறைந்த தாழ்ச்சி அவசியமாகும்.
அவர்கள் செய்த பாவத்தையோ அவர்கள் மீதான வெறுப்பையோ நாம் அவர்களுக்கு முன் வைத்து கொள்ளாமல் அவர்களுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் தடையின்றி கொடுக்க முன்வர வேண்டும். மன்னிப்பை நாம் எம்மோடு வைத்து கொள்ளலாகாது. இதை நாம் செய்ய முன்வராத போது என்ன நடக்கும்? நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டி ஏற்படும். இது நீதிக்கு புறம்பானதாக தோன்றினாலும் உண்மை அதுவல்ல. இறைவன் இதையே எமக்கு அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார். நாம் நமது பாவத்துக்காக போதிய அளவு வருத்தப்பட மாட்டோம். ஆனால் கடவுள் எப்பொழுதும் நம்மை மன்னித்து எம்முடன் உறவை மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொள்ளவே வந்து கொண்டிருக்கின்றார். இதை செய்ய மறுக்கும் போது கடைசி காசு வரை செலுத்தாமல் நீங்கள் விடுதலை பெற முடியாது என்பது எங்கள் மட்டிலும் நிறைவேறும். யாரோடு நாங்கள் இத்தகைய உறவை இன்று ஏற்படுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது என்று சிந்திப்போம். இந்த உறவை ஏற்படுத்தி கொள்ள தாழ்ச்சியோடும் அர்ப்பணிப்போடும் முயற்சிகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோமா? செபம். ஆண்டவரே, எனக்கு எதிராக குற்றம் செய்தோரை மன்னிக்கும் நல்லுள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆமென்.